எப்பவுமே நிறைய பேர் வந்து பௌர்ணமியில அதிகமா சுத்துறாங்க. பௌர்ணமியில சுத்துறது வந்து வசியத்துக்கு உகந்த நாள். ம். அதனால பௌர்ணமியில சுத்துறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அமாவாசையில சுத்தும்போது இந்த பில்லி, சூனி பிரச்சனை இருக்கிறவங்க சுத்துனா ம். நல்லாருக்கும். ஆனா என்னைய பொறுத்தவரையும் எனக்கு வந்து காட்சி குடுத்து சொன்னது வந்து பார்த்தோன்னா, தேய்பிறை அஷ்டமி. இந்த தேய்பிறை அஷ்டமி ஏன் அந்த இடம் உகந்ததுன்னா, பைரவருக்கு உகந்த நாள். அன்னைக்கு வந்து ம். அந்த பைரவருக்கு உகந்த நாள். ஏன்னா பைரவருடைய அவர் தான் அம்சம் சிவபெருமான் தானே. ம். அன்னைக்கு யார் ஒருத்தர் தேய்பிறை அஷ்டமியில கிரிவலம் சுத்துறாங்களோ, அவங்க வந்து பார்த்தோன்னா, வாழ்க்கையில ஒரு தோல்வியே இருக்காது. தேய்பிறையில அஷ்டமியில யார் ஒருத்தர் நான் அடிச்சு சொல்றேன். இத சுத்திட்டு அவங்க வந்து சொல்லட்டும். உண்மையிலேயே அவங்க ஜெயிக்கலன்னா என்னைய வந்து கேட்கட்டும். அவ்வளோ ஒரு விஷயம் இருக்கு. இத வந்து நான் வந்து நெறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். நான் நெறைய டைமு ம். அப்புறம் மாத்திட்டேன். ஏன்னா எனக்குன்னு சொல்லும்போது, அந்த உணர்வுகள் வரும்போது, நான் தேய்பிறை அஷ்டமியில நான் அப்பலாம் என்ன பண்ணுவேன், எந்த வேலையும் செய்ய மாட்டேன். பொதுவா எஸ்கேப் ஆயிருவேன். யாருக்கும் சொல்லாம நெறைய போயிட்டு எம்பாடு ஆனா கிரிவலம் சுத்திட்டு சொல்லுவாங்க